அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்று குறிப்பிடக்கூடாது என்றும், தேர்தல் ஆணையத்தில் ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தொடர்பாக மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தால் பொதுக்குழு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. பொதுக்குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் தான் பொதுச் செயலாளர் என்றும் கூறி இந்த வழக்கை விசாரிக்கக்கூடாது என்றும், தேர்தல் ஆணையம் விசாரிக்கக்கூடாது என்றும் சொல்லப்பட்டிருந்தது. அது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனு மீதான விசாரணையில் தற்போது அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தேர்தல் ஆணையத்திற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக கட்சியில் இல்லாத நபர் ஒருவர் கட்சியுடைய விவகாரங்கள் குறித்து பேசக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த விசாரணை தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் விசாரணை நடத்தக்கூடாது என்றும் மனுவில் கூறியிருந்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்களது மனு மீது விசாரணையில் சென்னை உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு இத்தகைய இடைக்கால தடையை பிறப்பித்திருக்கிறது. கூடுதலான விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, சென்னை உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த உத்தரவு, அது தொடர்பான விவரம் என்ன? கோபால், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆனாலும் அது தொடர்பான வழக்கு தற்போது வரை நீதிமன்றங்கள்ல, தேர்தல் ஆணையங்கள்ல தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது ஒரு உத்தரவை தேர்தல் ஆணையத்திற்கு அறிவித்திருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் பதவி தொடர்பான விசாரணை நடத்துவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு இடைக்கால தடை தற்போது விதிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவுக்கு வரக்கூடிய ஜனவரி 27ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் தேர்தல் ஆணையத்திற்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2017ஆம் ஆண்டு முதல் அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவிதான் பின்பற்றப்பட்டு வந்தது என்பதை தொடர்பாகவும், அதிமுக பொதுச் செயலாளராக பொதுக்குழு மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமியுடைய பதவி என்பது செல்லாது என்பதை அறிவிக்க வேண்டும் என்றும் ரவீந்திரநாத், கே.சி. பழனிசாமி உள்ளிட்டோர் தேர்தல் ஆணையத்தில் ஒரு முறையீட்டை முன்வைத்திருந்தனர். இந்த முறையீடு தொடர்பாக நீதிமன்றத்திலும் வழக்கு தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு இந்த உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கிறது. அதிமுகவில் ஏற்கனவே 2 முறை பொதுக்குழு கூட்டப்பட்டு அந்த பொதுக்குழுவினுடைய உறுப்பினர்கள் முழுமையாக அவருடைய ஆவணங்களை, அவருடைய ஒப்புதலை எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராக இருப்பதற்கான அந்த ஒப்புதல் வழங்கியிருக்கக்கூடிய நிலையில அதனை ஏற்று தேர்தல் ஆணையத்திற்கும் இது தொடர்பான ஆவணங்கள், பைலாக்கள் திருத்தம் மேற்கொண்டது போன்ற பல்வேறு ஆவணங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு நாங்கள் வழங்கியிருக்கிறோம். எனவே அதிமுகவில் இது ஒற்றை தலைமைதான் என்பதை அதிமுக சார்பாக தேர்தல் ஆணையத்திலும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக யார் மனுக்கு கொடுத்தாலும் அதை விசாரிக்க கூடாது என்பது தொடர்பாகவும் தேர்தல் ஆணையத்தில் அதிமுக சார்பாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்வைக்கப்படும் போது தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமியினுடைய மனுவுக்கு 27ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் தற்போது பிறப்பித்திருக்கிறது. சிவா, உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.